யார் சொல்லி அந்த மாதிரி பண்ண ஒழுங்கா சொல்றியா இல்ல போலீஸ் போறீங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு சிறகடிக்க ஆசனுடைய ப்ரமோ ஒன்று பார்த்தேங்க. அதை பார்த்துட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிரிப்பு அடக்க முடியல. சரி, அதை பற்றி ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்றதுக்கோசம் தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மக்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். யார் சொல்லி அந்த மாதிரி பண்ண ஒழுங்கா சொல்றியா இல்ல போலீஸ் போறீங்க? நான் சொல்லிடுறேன். இந்த அம்மா யாருன்னு தெரியுதுங்களா? 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு சாமியார் வேஷம் போட்டுக்கின்னு இந்த வீட்டுக்குள்ளே வந்து சில மந்திர வேலைலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. அதாவது வந்து மூத்த மருமக இருந்தாக்கா இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது பர்டிகுலராக மாமியார் அந்த விஜயாவோட புருஷனுக்கு பாதிப்பு ஏற்படும், உயிருக்கே ஆபத்து ஏற்படும் அப்படின்ற மாதிரிலாம் சீனை போட்டு கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து இப்போ மாட்டின் முழிக்கிறாங்க. யாருக்கிட்ட? முத்துக்கிட்ட மாட்டின் முழிக்கிறாங்க. ரோஹிணி சொல்லி தான் நான் பண்ணேன். ஆனால் முத்து பாருங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடறாப்புல. எப்பவுமே அவருக்கு வேறு வேலை என்னங்க பண்ணுறது? இந்த மாதிரி எதனா ஒன்று நடக்கும். அப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சி சிஐடி வேலைலாம் பார்த்துட்டு கூட அவங்க மனைவியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிஐடி வேலைலாம் பார்ப்பாங்க. சிஐடிலாம் வேலை பார்த்துட்டு எல்லா விதமான கண்டுபிடிச்சிட்டு இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே வந்து எல்லா விஷயத்தையும் போட்டு உடைப்பாங்க. அதாவது வந்து மற்றவங்களுக்கு பிரச்சனைனாலே முத்து வந்து வரைஞ்சி கட்டி முன்னே நிற்பாப்புல. இப்போ தான் பொண்டாட்டிக்கே பிரச்சனை. இப்போ கூட வந்து பாருங்க, முத்து கண்டுபிடிக்கல, மீனா தான் கண்டுபிடிச்சாங்க. மீனாவுடைய தங்கச்சினுடைய தாலி பறிச்சுட்டு கோயிலேருந்து பறிச்சுட்டு போவாங்க இல்லையா, அப்போ வந்து மீனை துரத்திக்கிட்டே போய் அவங்கள கண்டுபிடிப்பாங்க, ஃபேஸை பார்த்துருவாங்க. அதை வச்சு தான் இங்கே கண்டுபிடிப்பாங்க. அதுக்கப்புறமா தான் இவங்க எங்கே இருக்கிறாங்க ஏது இருக்கிறாங்கலாம் பார்த்துட்டு கண்டுபிடிப்பாங்க. முத்து வச்சு என்ன இப்படி அசிங்கப்படுத்தி செம்ம காட்டுறாங்க அந்த விஜயம்மா. சாமியார் வேஷம் போட்டு நீங்கள் என்னையே ஏமாத்திட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் விஜயம்மாவுக்கு நான் ஒரு கேள்வி கேட்குறேன். விஜயம்மா, நீங்கள் இப்போ தான் ஏமாறுறீங்களா? ஒவ்வொரு முறையும் நீங்கள் எப்போவுமே ஏமாறுறது தான் வேலை. மேக்சிமம் உங்கள் மூத்த பிள்ளைனால ஏமாறுவீங்க, 2வது ரோகிணி மூலிமா ஏமாறுவீங்க. இந்த விஜயம்மா அடிக்கிற அடியில் அந்த அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொறி கலங்கி போயிடுது. அந்த அம்மா பொறிக்கலைங்க போயிட்டு ரோகிணி மேலே பழி போட்டுறாங்க, என்னை அமிச்சது ரோகிணி தான் அப்படின்னு சொல்லிட்டு. பாவம் ரோகிணி ஏகப்பட்ட பிரச்சனையில் சுற்றிட்டு இருக்காங்க. புருஷனோட சேலம் அப்படின்றதுக்கு பொய் மேலே பொய் சொல்லி அவங்க பாவம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதில் வேற இந்த பிரச்சனையும் ரோகிணி மேலே போட்டுடுறாங்க. பாவங்க, ஒன்று முத்து பிரச்சனை பார்க்குறாரு, இல்லைன்னா ரோகிணி பிரச்சனை பார்க்குறாங்க. இன்னத்தான் இந்த டேரக்டரு முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா போயிட்டு இருந்தது நாடகம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஜவ்வு மாதிரி இழுத்துட்டு இருக்காங்க. ஆடியன்ஸ் வயசுலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த நாடகத்தை இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்துட்டுருக்கு. இதில் வந்து மீனா வேற ஜெயிச்சிடுறாங்க. அதாவது வந்து மீனா அப்போவே சொல்லுவாங்க, நீங்கள் கூட்டின்னு வந்த ஜோசியர் தான் இந்த மாதிரி வந்து நகை திருட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ விஜய சவடெல்லாம் விட்டுட்டு போங்க, நீ வந்து உண்மையிலே அதை நிரூபிச்சிட்டினாக்கா அப்போ நான் என்ன பண்ணணுமோ அப்போ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் இப்போ இந்த அம்மா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு மீனாவை வெளியிலேருந்து கூப்பிட்டு வந்து ஆர்த்தி எடுக்கிறாங்க. ஆர்த்தி எடுத்து வீட்டுக்குள்ளே வா மருமகளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாச பிணைப்போட கூப்பிட்றாங்களா, பாச பிணைப்போட கூப்பிடுறாங்க. மருமகளே வா. பாத்தீங்களா எவ்வளோ ஒரு பாச பிணைப்போட கூப்பிடுறாங்க, வா மருமகளே வா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி மாமியார், இந்த மாதிரி மருமக, எனக்கு என்னன்னாக்கா எந்த ஒரு பெண்மணியும் சரிங்க, ஒரு மாமியாராக இருக்கிறவங்க கூட மருமக வந்து இவ்வளோ அனுசரணையாக நம்மளுக்கு தேவையானது எல்லாமே பண்ணுறாலே, எவ்வளோ தான் கோபமாக இருந்தாலும், எவ்வளோ தான் அவங்க மேலே வெறுப்பு இருந்தால் கூட, இவ்வளோ நம்மளுக்கோசம் வேலை செய்கிறா, நம்மளுக்கு எதனா ஒன்றுனா துடிச்சு போகிறா. அப்படி இருக்கும்போது கொஞ்சமாவது அந்த கருணை வரும்ல. ஆனால் மருமகளை புள்ளையோட பொண்டாட்டி என்னதான் எவ்வளோதான் வெறுப்பு இருந்தாலும் கொஞ்சமான அந்த கருணை வரும்ல. அது ஏன் இந்த நாடகத்தில் இதை காமிக்கவே மாட்டேன்றாங்க? மீனா மேலே விஜயா வந்து மீனா மேலே ஏன் அவ்வளோ வெறுப்பாக இருக்கிறாங்க? கொஞ்சம் கூட பாசத்தை, அதாவது ஒரு மழை துளி அளவு கூட காட்ட மாட்டேன்றாங்க, ஏன்னு தெரியல. ஆனால் மீனா பாருங்க, மாமியார் மேலே அவ்வளோ பாசம் காட்டுவாங்க, அவங்களுக்கு எதனா ஒன்றுனா துடிச்சு போவாங்க. மீனா பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கிறாங்க. சில பேருக்கு ஆண்மகனுக்கெல்லாம் இந்த மாதிரி ஓம்லி ஃபிகர்னு சொல்லுவோம் இல்லையா, ஓம்லி அழகு, அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கிறாங்க. மாமியாருக்கு ஏன் இவ்வளோ காண்டுன்னு தெரியல. உண்மையிலே வந்து என்ன சொல்கிறதுனாக்கா, அந்த வீட்டு பிரச்சனையை முடிச்சுட்டு அந்த அம்மா வந்து ஜோசியர் கிடையாது, அந்த அம்மா வந்து சாமியார், பொய் சாமியார்னு சொல்லிட்டு நிரூபிச்சுட்டு தான் உள்ளே வராங்க. அதுக்கு எதுக்கு இந்த முறைப்பு, அதுக்கு எதுக்கு இந்த கோபம்? எனக்கு ஒன்றுமே புரியல மக்களே. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நன்றி மக்களே, பாய்.